வணக்கம். ஸ்ரீஷா ஐயங்கார் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்சு தான் பார்க்க போகிறோம். சுண்டக்காய் வத்தல் அந்த இதை வச்சு ஒரு மோர் குழம்பு, அப்புறம் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். அப்புறம் முருங்கீரை, அப்புறம் பயத்தம்பருப்பு கொஞ்சம் இது மாதிரி நொத்தாக வேக வச்சுருக்கேன். ஒரு அரை வேக்காடு அது போட்டு தேங்காயம் போட்டு ஒரு கறி. மோர் குழம்புக்கு அரைக்கணும். இது அரைக்கிறதுக்கு ஒரு ஃபுல்லாக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதிலே அரைச்சி இதிலே கொஞ்சம் வச்சுருக்கேன். இது என்ன ஊற வச்சுருக்கேன்னா 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் இது போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் கூட காரத்துக்கு நல்லா ஒரு 5 மிளகா சேர்க்குறேன். 5-6 மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இதை நல்லா வழுமுன்னு கொஞ்சம் மஞ்சப்பொடி இது போட்டு நல்லா வழுமுன்னு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் பண்ண போகிறோமோ இதில் ஒரு கப்பு அளவுக்கு மோர் வச்சுருக்கேன். இந்த அரைச்சது விழுது இதில் சேர்த்துடலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணும் இல்லை கெட்டியாக வேணுமோ இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரை அலம்பி தண்ணி சேர்த்துட்டு நான் தயிர் விடலை, மோர் தான் விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தயிர் நல்லா இது மாதிரி வளாவி இந்த தித்திப்பியாக இல்லாமல் நல்லா சிலிப்பிட்டேன். அது கொஞ்சம் தயிர், புளிப்பு இல்லாத தயிர். இல்லைன்னா சில பேர் புளிப்பு இந்த தயிர் கூட இதில் பண்ணுவா. நான் புளிப்பு இல்லாத தயிர் தான் நான் பண்ணுறது. நல்லா நம்ம இப்படி கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சள் கம்மியாக இருக்குது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த குட்டி ஸ்பூனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள், அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படி நுரைச்சிட்டு வரட்டும். இங்கே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த சுண்டைக்காயை நம்ம வறுத்துக்கலாம். நான் கொஞ்சம் நிறைய போடுறேன் சுண்டைக்காய். நீங்கள் உளுந்து போருன்னு நிறுத்திடலாம். இதை வறுத்து ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். அது நுரைச்சி வரும்போது சுண்டைக்காயை போட்டுடணும். சுண்டைக்காயிலையும் உப்பு இருக்கும், அதனால் அது அந்த விழுதுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். நல்லா இது கொஞ்சம் கருகாக வர மாதிரி இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வர மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி நல்லா இப்படி சகப்பாக நல்லா வந்துட்டு இதை எடுத்துட்டு இதையும் போட்டு பொரிச்சிக்கிறேன். சுண்டைக்காயை நான் வறுத்துட்டேன். இப்போ தான் இப்படி நுரைச்சிட்டு வருது. இந்த சமயத்திலேயே இந்த சுண்டைக்காய் மொத்தத்தை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் அப்படியே நுரைச்சிட்டு வரட்டும். நான் கொஞ்சம் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. நான் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன். அதை அப்படியே நுரைச்சிட்டு வரட்டும். இங்கே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம உருளைக்கிழங்கு தாளிச்சிட போகிறோம். இந்த எண்ணெயில் லேசாக அப்படி சுடுற சமயத்திலேயே மஞ்சள் பொடி, இந்த உருளைக்கிழங்கு தேவையான நான் சாம்பார் பொடி தான் போடுறேன். சாம்பார் பொடி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு டக்குன்னு இந்த உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொஞ்சம் பெருங்காயம்,
அவ்வளோதான். இது அப்படியே சிம்லேயே வச்சுருக்கேன். இது அப்படியே ஆட்டம். இப்போ இந்த சைடு முருங்கீரை தாளிச்சிடலாம். அதுக்கும் கொஞ்சம் கடுகு உளுந்து மட்டும் போகிறோம். கடுகு, உளுந்து, நல்லா காரத்துக்கு மிளகா வத்தல். நான் ஒரு 4-5 மிளகா வத்தல் ஒன்றை வந்து 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், இந்த முருங்கைக்கீரை, இந்த கீரைக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். முருங்கீரை கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ வந்து நறுக்கிட்டு வருது. நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். அது தாளித்து கொட்டணும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது இது எண்ணெயில் இப்படி வதக்கினாலும் வதங்கிடும். வதங்கிட்டு இருக்கும்போது இது கொஞ்சமாக தண்ணி இருக்குது, இதோடு சேர்த்துட்றேன். இந்த பயத்தம்பருப்பு சேர்த்துட்டாக்கா இன்னும் நல்லா வதங்கிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது வதங்கட்டும். இந்த தண்ணியெல்லாம் சுண்டணும், அவ்வளோதான். முருங்கீரை எப்போது வதங்கியிருக்கோம், நம்ம வதக்கிறதுலேயே வதங்கிடும். அப்புறம் தேங்காய் போட்டு இறக்க வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு அப்படியே சிம்லேயே தான் வச்சுருக்கேன், அப்படியே ஆறுது. இங்கே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். மோர் குழம்புக்கு நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து கடுகு, இது இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும். இங்கே பாருங்க, நான் வந்து ஒரு கைப்பிடி அழுத்தி பிடிச்சா மாதிரி முருங்கைக்கீரைக்கு 2 ஸ்பூன் பயத்தம்பருப்பு போட்டேன். உங்களை பயத்தம்பருப்பு கம்மியாக இருந்ததுன்னு தெரிஞ்சுதான், ஜாஸ்தின்னு தெரிஞ்சால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் மிளகா திருமாறல, மிளகா தாளிக்கல, வெறும் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், அப்படியே எடுத்து அவ்வளோதான். சுண்டை வத்தல் மோர் குழம்பு. சுண்டைக்காலை கூட பண்ணலாம் இதே மாதிரி மோர் குழம்பு. இது சுண்டை வத்தலில் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கெட்டியாக தண்ணியெலாம் சுண்டு கரெக்டாக வந்துட்டு கீரை கூட நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக தேங்காய் துருவல், அவ்வளோதான். முருங்கீரை பயத்தம்பருப்பு தேங்காய் போட்டு ஒரு கறி நல்லா ஜம்முன்னு இருக்கும் இது. அவ்வளோதான், நல்லா ரெடி ஆகிட்டு. இங்கே நம்ம பொட்டேட்டோ நல்லா இன்னும் ஃப்ரை ஆனோன்னா கூட வைக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போயே ஃப்ரை ஆகிட்டு வருது. நான் போகிறோம் இதை எப்படியே எடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதுவே நான் எப்படியே எடுத்துட்றேன். சாம்பார் பொடி போட்டு பேபி பொட்டேட்டோ ஒரு கறி. லஞ்சு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு. பேபி பொட்டேட்டோ போட்டு ஒரு காரக்கறி, அப்புறம் முருங்கீரை பயத்தம்பருப்பு தேங்காய் போட்டு ஒரு கறி, அப்புறம் சுண்டை வத்தல் போட்டு ஒரு மோர் குழம்பு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.